ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் சைட்லேருந்து டெலிவரி போகும்போது ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த ரிட்டன் ஆர்டர் வந்து கொண்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்போம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஓடிபி சொல்லி ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த ஓடிபி சொல்லாமல் இருக்காங்க. நான் நேற்று பார்த்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஓடிபி சொல்லாமல் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம். சரிங்களா? நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்விக்கியில் வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஆர்டர் வரும். ஸோ மல்டி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா 2 கஸ்டமருக்காக நம்ம கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமருக்கும் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஆர்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். இன்னொரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று போன் எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய போன் வந்து நாட் ரீச்சபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்கும். அந்த கேன்சல் ஆன ஃபுட்டை கொண்டு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா? ஸோ அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சமம் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பிக்கப்புக்கு போயிருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த பிக்கப்புக்கு போய் நான் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பரேஷனுக்கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விக்கி ஓட்டுற அண்ணன் தான். அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசு பக்கமாவே இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஆர்டர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல எடுத்துட்டு போயிருக்காரு. சரிங்களா? ஸோ பேஜ் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் அப்படி இப்படின்னு எடுத்துட்டாங்க. அந்த ஃபுட்டை வந்து கொடுத்துட்டாரு. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஃபுட்டுக்கு வந்து இன்னொரு கஸ்டமர் லொகேஷன் போயிருக்காரு. திட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போயிருக்காருங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோனே வந்து அவருக்கு அவுட் ஆஃப் ஜோன். சரிங்களா? ஸோ அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து அவருடைய ஜோனுக்கு வந்து ஆர்டர் எடுத்துட்டு போயிருக்காரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வந்துருக்குது. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. இன்னொரு கஸ்டமருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து ஃபோனே எடுக்கல. ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் ஆனதும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் ஆர்டர் உடனே வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்விக்கி ஓட்டர் எல்லாத்துக்குமே தெரியும், ஜொமேட்டோ ஓட்டர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஆர்டர் வந்து ரிட்டன் ஆர்டர் வந்தது அப்படின்னா நாம அங்க இருந்து எடுத்துட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல கொடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஓடிபி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். நேற்று அவருக்கு நடந்தது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை வந்து எடுத்துட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து ரிட்டன் ஆர்டர் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இது ரிட்டன் ஆர்டர் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் 99% வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே நம்ம ரிட்டன் ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்குவாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க வந்து ரிட்டன் ஆர்டர் எடுக்கிறது இல்ல, ஸோ எங்களுக்கு வந்து நாங்க ஓடிபின்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே நடந்திருக்குது. சரிங்களா? ஸோ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். அவங்க வந்து ஓடிபி வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து ஃபுட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எங்களுக்கு வேணாம், நாங்க அதே மாதிரி ஓடிபி சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அண்ணா பாவம், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவருடைய இங்க அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து 10 கிலோமீட்டர் அவருடைய ஜோனுக்கு போய் டெலிவரி பண்ணியிருக்காரு. திரும்பவும் அங்க இருந்து பாவம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இது கேட்கும்போது நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமா இருந்தது. அவங்க வயசானவர் இவ்வளவு தூரம் அலக்கழிக்கிறாங்க. பத்தாவது ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு நான் சொன்னேன், மேடம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே ஓடிபி வந்து நீங்க சொல்லிதான் ஆகணும். நீங்க ஃபுட்டை வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி நீங்க வந்து ஓடிபி சொல்லிதான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஸ்விக்கியோட ரூல்ஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரிட்டன் ஆர்டர் போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் கொண்டு போய் நீங்க எங்க எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் ஏர்னிங்ஸ் மாதிரி போடுவாங்க. ஸோ அதை கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க ஓடிபி சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து அந்த ஃபுட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விக்கி சைட்ல இருந்து ரிட்டன் ஆர்டருக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரும். அது வந்துச்சு அப்படின்னா நாங்க எங்க இடத்துமோ அங்கே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஓடிபியை வந்து நாங்க என்ட்ரி பண்ணிட்டு நாங்க வந்து அடுத்த ஆர்டர் பார்க்க போயிடும்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசனால வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து 1 hour ஆன பொருளாம். சரிங்களா? ஸோ அவர் வந்து கஸ்டமர் போன் எடுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு போல. ஏன்னா 10 கிலோமீட்டர்ல இருந்து ரிட்டர்ன் வரணும். அது மட்டும் இல்லாம அங்கேயே நம்ம ஒரு 1/2 hour ஆச்சும் வெயிட் பண்ணும். ஸோ கஸ்டமர் வந்து போன் எடுக்கிறாங்களா இல்ல ஏதாச்சும் நம்மளால வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதே அப்படி இப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். திரும்ப அங்க இருந்து 10 கிலோமீட்டர் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல நாங்க வந்து இது வந்து 1 hour ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்க வந்து இந்த ஃபுட்டை வந்து எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து இந்த ஷவர்மா அப்புறமேட்டு வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த பர்கர் ஐட்டம். ஸோ இதனாலதான் அவங்க வந்து அந்த ஃபுட்டை எடுக்காம இருக்காங்க. நான் கேட்டேன் அதுவே ஒரு சிக்கன் பக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அது அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நாங்க வாங்கிக்குவோம், இதை மட்டும் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து தெளிவா தான் இருக்கிறாங்க. நாம தான் வந்து பாத்தீங்கன்னா
எதுனே தெரியாம இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்கரு, ஷவர்மா இந்த மாதிரி ஒரு 1 ஹவருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அதை மட்டும் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி இந்த சிக்கன் பக்கெட்டு அப்புறம் ஒரு சில சாப்பிட்ற பொருளை நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் ஓடிபி சொல்லி ஆகணும், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபுட்டை எங்கள் கிட்ட கொடுத்தாலும் சரி இல்லை நீங்களே வச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைண்ணா நாங்கள் வந்து ஓடிபி சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபுட்டை வந்து நாங்கள் வாங்கிக்கிட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னாங்க. ஆமாங்க, நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலேருந்து அதுக்காக தான் எங்களுக்கு வந்து ரிட்டன் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் ஆர்டர் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஓடிபி சொல்லி அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து ஆர்டர் வந்து எதுவுமே ரிட்டன் ஆர்டர் வராமல் இருந்தது. ஸோ இப்போ ஒரு 1 மந்த்தாகவே ரிட்டன் ஆர்டர் வந்துட்டு தான் இருக்குதுன்னாங்க. இது இப்போ மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராகவே ரிட்டன் ஆர்டர் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது புதுசாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து சரிங்கண்ணா நாங்கள் வந்து எங்கள் ஓனருக்கு வந்து பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணாரு, அந்த அண்ணன் அதாவது அந்த டெலிவரி பார்ட்னர் அண்ணன் வந்து ஆல்ரெடி ஸ்விக்கி கஸ்டமர் கேர்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து ஓடிபி சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸ்விக்கி சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபுட்டை வந்து இவருக்கு அண்ணனுக்கு வந்து டெலிவரி மார்க் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சைடில் ஃபுட்டு வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒன்று கேன்சல் பண்ணணும் இல்லைன்னா டெலிவரி மார்க் பண்ணணும். ஸோ ஸ்விக்கி சைட்லேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து டெலிவரி மார்க் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே அந்த அண்ணன் வந்து அண்ணா நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா அவங்களே ஃபுட்டு வேணான்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபுட்டை கூட எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஷவர்மா சாப்பிடவே மாட்டேங்க, நான் எப்படி போய் எடுத்துகிட்டு போகிறதுனாரு. சரிங்க சாப்பிடுங்க, இல்லைன்னா வேற யாருக்காச்சும் கொடுத்துருங்க, இல்லைன்னா தூக்கி குப்பையில கூட போட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டன் ஆர்டர் கொண்டு போறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து கேட்டுக்கோங்க. சரிங்களா. ஸோ வந்து ஓடிபி வந்து மெயினாக வந்து வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் தராத பட்சத்தில் நீங்கள் ஸ்விக்கி கஸ்டமர் சைட்லேருந்து ஹெல்ப் ஆப்ஷனில் போட்டிங்கன்னா ஒன்று ஆர்டர் கேன்சல் ஆகும், இல்லைனா வந்து டெலிவரி மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. சொல்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் நிறைய சந்தேகத்தை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்கிறேன். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.